வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட், டாக்டர் எஸ் கார்த்திக். ஃபோன் நம்பர் 9600167561. Consulting Monday and Tuesday. Prabhu's Hospital, Jyoti Nagar, Mangad Road, Bharaniputtur, Chennai 600122. DS Ravindranath, 5th Square, Austin Town, Bangalore 560047. Phone 9243457888. இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாக்கா உங்களுக்கு நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். பட் எதுனா இருந்தாக்கா நேராக வந்து பேசினா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்க முடியும். ஃபோன்லேயே எல்லாம் மெசேஜ் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃபோன்லேயே எதுவும் சரி செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரோன்னு சொன்னீங்க வந்து நீங்கள் உங்களுக்கு நேராக வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எங்களுடைய இது. இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னாக்கா ஹார்ட் ஹோலை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னு சொன்னாக்கா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து மெடிக்கலில் யாரும் செய்ய முடியாததை நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். இன்றைக்கி இதுதான் ரியல். இதுக்கு மேலே யாரும் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இன்றைக்கி டெக்னாலஜியில் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டுருக்குறோம். ரொம்ப அட்வான்ஸ்னால் அந்த அளவுக்கு மேலே ரொம்ப அட்வான்ஸ். ஒரு அணுவாக நம்ம ஆராயக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுங்க நம்மக்கிட்ட இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸில் அவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுற லெவலுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வெரி வெரி ஹை அட்வான்ஸ் அந்த அளவுக்கு ஆகிட்டுருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே போல் ஒரு உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, கிட்னி, லிவரு, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து இனி கொடுக்கவே முடியாது. யார் கையிலையும் கொடுக்க முடியாது. எந்த கெமிக்கலால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அது ஒன்லி ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த மருந்தில் தான் அது இயற்கையாகவே. ஏன்னா நம்ம பாடியை வந்து இயற்கை கூட பைண்ட் ஆகிருக்குது. அதனால அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். அது எதனா உருவாக்கணுன்னாக்கா நம்ம இதை கொடுத்தா தான் அது உருவாகும். மற்றபடி கெமிக்கல் கொடுத்து எதையும் உருவாக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த ஹார்ட்டில் ஹோல் எப்படி வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் எங்கெங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னு உங்களுக்கு சொல்கிறோம். நான் இந்த ஹார்ட்டில் ஹோல் குழந்தைங்க வந்து பிறக்கும்போது வீக்காக பிறக்குங்க. வீக்னஸ்னால் ரொம்ப அடிக்கடிக்கு ஜுரம் வரும், சளி தொல்லை இதை மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் கொடுக்குறது வந்து இந்த ஹார்ட்டில் ஹோல் பேட்ச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்து ஒரு 10 நாள்லேருந்து அப் டு 12 இயர்ஸ் வரலாம். 12 இயர்ஸ் ஏன்னு சொன்னால் நம்ம பாடி க்ரோத்து, குழந்தைங்களது க்ரோத் வந்து 12 வயசுக்கு மேலே 14 வயசு ஆக்சுவலி 14 இயர்ஸ்க்கு க்ரோத் ஸ்டாப் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ரீசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பான். அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லைன்னா ஆர்கன்ஸு வளர்றதில்ல, ஸ்டாப் ஆகிடுது 14 இயர்ஸ்க்கு. அதேனாக்கா இந்த பிறந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு டயக்னோஸ் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை அந்த குழந்தைக்கு டயக்னோஸ் பண்ணால் இது இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேரத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் வரலாம் ஏன்னு சொன்னாக்கா 12 வயசுன்றது ஒரு இது இருந்தாக்கா 14 வயசுக்கு க்ரோத் ஸ்டாப் ஆகிடுது. அப்போ அது ஒரு 2 இயர்ஸு 1.5 வருஷம்னா நம்மளுக்கு கேப் வேணும். இந்த 12 வயசுக்குள்ளே வந்து நம்ம சொல்லலாம் 100% ஆகிடுதுன்னு சொல்லிட்டு. இந்த 12 வயசுக்கு மேலே எவ்வளோ க்ரோத் ஆகுது, எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ 14 இயர்ஸ் ஸ்டாப் ஆகிட்டுங்க, நான் அந்த குழந்தை கணக்கில் சேர்த்து நம்ம கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அது க்ரோத் இருந்துச்சுனாக்கா ஓகே சரியாயிடும். க்ரோத் ஆகலைனாக்கா அது ஆகாது. அது பெரியவங்க அடல்ட் கணக்கில் போயிடும். அது அடல்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னாக்கா அடல்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம் ஹார்ட்டு, அந்த ஹோல் வந்து பேச்சப் ஆகாது.
அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுத்த பிறகு அப்புறமா அவங்க தென் யூ கோ டு சர்ஜரி ஓல் பேச்சப்க்கு போகணும். இது குழந்தைங்களுக்கு எப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 days அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் பண்ணுறோம் நம்ம. அது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இதாகுதுன்னு சொன்னால், குழந்தைங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்குது. இது அடிக்கடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடுச்சுன்னா அடிக்கடிக்கு ஜுரம் வரும், சளி பிடிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது போய் கெமிக்கலில் கொடுத்து என்ன ஆகுதுன்னா அதில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, க்யூர் ஆகுறதில்ல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னுடைய இதுலேயே நான் அனுபவம் பட்டுக்கிறேன். என்னுடைய டாக்டருக்கு பொண்ணுக்கு இப்படி தான் வீக்காக இருந்து நான் வந்து அடிக்கடிக்கு உங்கள் எடுத்துன்னு போவாங்க, சளி போய் ஜுரம், ஃபீவரு, சளி. இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நார்மலாக போயிட்டு மருந்து கொடுத்துனே இருக்க வேண்டியதான். மாதத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் இப்படி கொடுக்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா ஹார்ட்டில் ஹோல் வந்துட்டுருக்குது. இது நம்மளுக்கு தெரியாது. அப்போது குழந்தையிலேருந்து ஒரு 2 வயசுலேருந்து கொடுத்து நான் அப்புறமா என்ன ஆகிடுச்சு, அது ஹோல் வந்து தெரியல, எப்பவுமே வீக்காக இருக்கும். சரி, ஸ்கூலில் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும்போது நம்ம ஆர்மி ஸ்கூலில் தான் கொண்டு போய் சேர்த்தோம். அது சேர்க்கும் போது அங்கே என்னென்னா எவ்ரி இயர் மெடிக்கல் செக்கப் இருக்குது அங்கே. ஸோ நம்ம ஜாயின் பண்ணதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நர்சரி, அதில் யூகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி போயின்னே இருக்கும் அந்த ஸ்கூலில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நர்சரியில் சேர்த்தோம். சரி, மெடிக்கல் செக்கப் விட்டாங்க. அதே நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, அது மெடிக்கல் செக்கப் இருக்காது. இந்த எல்கேஜிலேருந்து எல்கேஜி இருக்கும்போது அதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஹார்ட் மர்மரிங் சவுண்டுன்னு எழுதியாச்சு. சரி, அதான பிறகு யூகேஜி போகும்போது அதுலேயும் ஹார்ட் மர்மரிங் சவுண்டுன்னு அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சுட்டு செக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்மளை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, ஏன்னா இது மாதிரி இருக்குது, ஹார்ட்டில் மர்மரிங் சவுண்டுன்னு எழுதி இருக்கும், நீங்கள் இதை பற்றி எதனா பார்த்தீங்க. அப்போ தென் யூ வென்ட் டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கலர் டாப்லர் எடுத்தோம். கலர் டாப்லர் எடுத்தோன்னா அதில் கிளியராக சொல்லிடுச்சு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. சரி, டாக்டரை கன்சல்ட் பண்ண பிறகு அவர் சொல்லிட்டேன், இல்லை இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது 11 இயர்ஸ் ஆகணும், 11 இயர்ஸ் ஆன பிறகு அப்புறமா நம்ம ஹோலை பேட்சப் பண்ணலாம். இட்மே ரொம்ப சான்சஸ் இருக்குது, அது சில குழந்தைங்களுக்கு மூடிடும். இப்போல்லாம் யாருக்கும் மூடுறது கிடையாது, ஹோல் பேட்சப் ஆகிறது கிடையாது. அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைனாக்கா 11 இயர்ஸுக்கு ஹாலில் ஹோல் வந்து பேட்சப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி ஹோல் அப்போ டென்ஷன் நம்மளுக்கு. சரி, இது இப்படியே இருந்து அப்போ தான் 93ல் தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த மூலிகை டெவலப் பண்ணேன். டூவில் டெவலப் பண்ணிவிட்டு அது கொடுக்காதே இருந்து நம்ம சாப்பிட்டு எல்லாம் ட்ரையல் பார்த்து ஒரு 30 வருஷம் இதுக்குன்னு இல்லை, வேறு எல்லா இதுக்கும் நம்ம ட்ரையல் பார்த்து இருந்தோம். எல்லாம் கொடுத்து எனக்கும் பிரச்சனை அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் ஒரு 3 days பார்த்தேன். 3 days ஒரு 2 days ஒரு 5 days மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இருந்தோன்னா என்ன பண்ணேன், கொடுத்துட்டு இந்த பேசிக்கு இது ஹார்ட்டுக்கு அந்த மசில் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு 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 மண்டலம் அவ்வளோதான் கொடுத்தது. ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம இந்தியன் மெடிசின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மண்டலம் கொடுத்துட்டு விட்டுட்ட பிறகு அப்புறமா ஒரு 6 மாதம் 1 இயர் நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டு எடுக்கணும். ஏன்னா அப்பப்போ ரிப்போர்ட் எடுக்க முடியாதா, அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் விட்டுட்ட பிறகு அப்புறமா பார்த்தாக்கா ஹார்ட் ஹோல் பேட்சப் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அதுதான் ஃபஸ்ட்டு கேஸு நம்ம பண்ணுதுன்னா இது ஒன்றும் ரொம்ப அதுக்கு டென்ஷன் எடுத்து ரொம்ப இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஹார்ட் ஹோல் குழந்தைங்களுக்கு எல்லாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணோம். இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா உடம்புல நீர் சத்து அதிகம், பாடியில் இன்ஃபெக்ஷன்லாம் ஸ்டாப் ஆகிட்ட பிறகு நான் மசில் டிஷ்யூக்கெல்லாம் நம்ம ஆயுர்வேதா சித்தா இந்த மெடிசன்ஸை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது தானாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுடுது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து
அந்த ஹார்ட்டில் ஹோல் பேட்சப் பண்ண. நீங்கள் வந்து உங்களுக்கு எது இருந்தாக்கா நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஏன்னு சொன்னாக்கா நிறைய கெமிக்கல் கொடுத்து குழந்தைங்க இப்படி தான் இதாகி அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஹோல் முதல்லலாம் வந்து ஒரு 20 years கம்மி இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. இப்போது ப்ரெசண்ட் எடுத்துக்கினாக்கா நிறைய குழந்தைங்களுக்கு இது மாதிரி எஃபெக்ட் இதாகிட்டுருக்கு. ஸோ இது ஹார்ட்டில் ஒரு பெரிய டிசீஸாக பண்ணிட்டாங்க இது. இப்போ அந்த இதில் என்னன்னாக்கா நீங்கள் எங்ககிட்ட வந்து இந்த கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஹார்ட் வால் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்துட்டாக்கா நாங்கள் இமீடியட்டாக எவ்வளோ சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி அது பார்த்துட்டு, ஏன்னா அந்த ஹார்ட்டில் ஹோல் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த கெமிக்கல் எடுக்க இன்னும் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி தான் ஆகின்னு போவோம் அது. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இன்னும் பார்த்துட்டு அதனுடைய இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்ச பிறகு குழந்தைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ பண்ணிக்கணும்னா ஸ்லோவாக கிராஜுவலாக அது மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஏன்னா ஜாஸ்தி ஒன்றும் நீங்கள் வருஷக்கணக்கில் மருந்து கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு 2 மண்டலம் ஒரு 3 மாதம் அவ்வளோதான். இந்த 3 மாதம் நம்மளுக்கு அது தேவையான ஸ்ட்ரென்த்துக்கு குழந்தைங்களுக்கு அது சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்துக்குன்னு இருந்து அப்புறமா நார்மல் சாப்பாடு அதெல்லாம் வந்து நார்மலாக போயிருந்தாக்கா அது தானாக குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் ஹோல் பேட்சப் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு செய்கிறோம். நீங்கள் தைரியமாக வாங்க, எங்கள்கிட்ட வாங்க, குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் வந்து இதில் வந்து 100க்கு 100% வந்து உங்களுக்கு குழந்தைய இம்ப்ரூவ் ஆகிடும். இல்லை எந்த இதுவும் கிடையாது ஆச்சுங்களா. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது நீங்கள் இல்லை குழந்தைக்கு இப்போ நீங்கள் இந்த மூலிகை சாப்பிட்றது ஆயுர்வேதம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான். இது ஒன்றும் எந்த விதமான பயம் வச்சு நீங்கள் நினைக்கூடாது. ஐயோ ஆட்டுக்கு இப்படி ஆகிடுமா அப்படியா ஒன்றுமே ஆகிறது கிடையாது. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மருந்து சாப்பிட்ற மாதிரியே நினைக்காதீங்க. சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம டெய்லி ஃபுட் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டே பை டே குழந்தை தானாக வளர ஆரம்பிக்குது. அது குழந்தை ஏன்னு சொன்னால் குழந்தைக்கு ஃபாஸ்ட் ரிகவரி இருக்குது. நம்ம மாதிரி பெரியவங்க மாதிரி கிடையாது. அது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இந்த மருந்து கொடுத்த பிறகு அடிக்கடி கோல்டாகும், சளி பிடிக்கும். அதுக்கு ஆயுர்வேதாவில் சில இதெல்லாம் மருந்து இருக்குது. அதை கண்டினியூவாக அது நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். அதை வச்சு சாப்பிட்டுக்கணும் வந்து தானாக அது மூடிடுது. அது இட் டேக் கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் ஆகலாம், ஒரு குழந்தைக்கு 3 மாதம் மருந்து கொடுத்து விட்டுட்ட பிறகு அது தானாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுக்குன்னு குழந்தைக்கு ஹோலுக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோலை 11 வயசுக்கு பேட்சப் பண்ணி அதை லைஃப்பாக பண்ணிடும் ஆகிடுது. அதனால் அந்த இதுக்கு நார்மல் ஸ்ட்ரென்த்து நார்மல் ஆக்டிவிட்டீஸு அந்த இதுக்கு நம்ம குழந்தைய இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது பேரண்ட்ஸ் செய்கிற தப்புனால தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இது இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கெமிக்கலை சாப்பிட்டுன்னு இருந்தால் என்ன ஆகும்? கெமிக்கல் சாப்பிட்டு நம்ம உருவாக்க முடியாது. எதையும் அழிக்க முடியும் கெமிக்கலில், ஆனால் உருவாக்க முடியாது. அந்த இது சொல்கிறேன். அதே போல் வந்து ஹார்ட்டில் ஹோல் வந்து பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு 18 years ஆயிடுச்சு 14 years ஆகிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து பேட்சப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு க்ரோத் இல்லாததுனால ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம். அந்த ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு அந்த ஹார்ட்டை ஃபங்க்ஷன் இப்போ ஒரு ஹார்ட்டில் ஓல்கிறவங்க எதுவும் தூக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஹார்ட்டுக்கு மசிலுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோம். அதுக்கு தேவையான அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன வேணும் ஆயுர்வேதா சித்தாவில் மருந்து கொடுத்த பிறகுனால ஸ்ட்ரென்த்து வருது. ஸ்ட்ரென்த்து வந்த பிறகு அங்கே சர்ஜரிக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ஹார்ட் ஹோல் பேட்சப்புக்கு நீங்கள் இமீடியட்டாக இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து வந்த பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அங்கே போனாக்கா ஹார்ட்டில் ஹோல் பேட்சப் அவங்க என்ன பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அது க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபர்தர் திருப்பி சர்ஜரி ஆகிட்ட பிறகு எங்ககிட்ட வந்தால் கூட இன்னும் ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி மருந்துங்க கொடுத்து அந்த ஹோட் 100% உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம கைட்லைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ இதுதான் ஹார்ட்டில் ஹோல் வந்து பேட்சப் பண்ணுறது. இந்த பெரியவங்களுக்கு வந்து இதுதான்.
சின்ன பசங்களுக்கு வந்து ஹார்ட் ஓலை வித்தின் 12 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இட் மேபி அது 12 வயசுக்கு மேலே இருந்தாக்கா அதுக்கு நம்ம கொடுத்த பிறகு தான் அது தெரியும். பட் இந்த நீங்கள் 6 மாதம் குழந்தையோ 3 மாதம் குழந்தையோ 20 நாள் குழந்தையோ 10 நாள் குழந்தை இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பிரச்சனை எடுத்துன்னு வந்தாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மதர் மில்க்கு அவங்க குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த இதை வந்து குழந்தைக்கும் ஒரு 3-4 டேஸ் கொடுத்துட்டு மதருக்கும் ஒரு 5 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாக்கா அந்த அவங்களுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு மில்கை இது பண்ணி விட்டா சரியாயிடுது. ஸோ இது வந்து எங்களுடைய ப்ரொசீஜரில் நாங்கள் பண்ணுறோம். நம்ம இது நீங்கள் தைரியமாக வாங்க, இது கேளுங்க, வந்து சாப்பிடுங்க, பலனடையுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு ஆர்ட் பற்றி தான் ஹார்ட்டில் வந்து ஒவ்வொரு உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது பிரகாரம் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஆர்ட்டை பற்றி தான் கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள்.